ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெர்சடைல் ப்ரோப்பில் வந்து TNEA 2022 அதை பற்றின அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பதிவில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அப்வோர்ட் மூமெண்ட் பற்றி பார்த்தோம். அந்த அப்வோர்ட் மூமெண்ட்டில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு அக்செப்ட் அண்ட் அப்போர்டு, டிக்ளைன் அண்ட் அப்போர்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வந்து அக்செப்ட் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான அலாட்மெண்ட் கிடைக்கும், யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு என்ன மாதிரியான அலாட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த நம்ம சேனலை வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வந்து நாளைக்கு காலையில், அதாவது 15/10/2022 நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிருக்கும் 5 மணியோட. ஸோ அதில் வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். அந்த வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 15லேருந்து 22க்குள்ளே போயிட்டு எந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் அந்த அலாட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் வந்து சரண்டர் பண்ணிவிட்டு அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது சப்போஸ் வந்து நான் வந்து அப்போர்ட் மூமெண்ட் கொடுத்துருக்கேன், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் மூமெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக TFC சென்டர் போகணும். எந்த TFC சென்டர் போகிறது, நியர்பை TFC சென்டர் உங்களுக்கு ஆப்ஷன்லேயே கேட்கும். அதனால் அதை பொறுமையாக அந்த ஆப்ஷனை வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணுங்கள். எந்த TFC சென்டர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த TFC சென்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த TFC சென்டர் போயிட்டு நீங்கள் வந்து அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்போர்ட் மூமெண்ட்காக வெயிட் பண்ணணும். ஸோ வந்து உங்களுக்கும் 15 to 22 வரைக்கும் தான் டைம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து தேர்வு செஞ்ச அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்துட்டு இப்போ 20th காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ வந்து முதல்ல இருக்க 19 காலேஜில் ஏதாவது ஒரு சீட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போர்டு மூமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணலாம், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் மூமெண்ட்டை செலக்ட் பண்ணலாம். அப்போ அந்த அப்போர்டு மூமெண்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் மூமெண்ட்டை கொடுத்துருக்கீங்கன்னா TFC சென்டர் போயிட்டு உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் ஆனால் அப்போர்ட் மூமெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து போகலாம். நீங்கள் ஸோ வந்து வெயிட் பண்ணுவீங்க, நீங்கள் கவுன்சிலிங் ரவுண்டுக்குள்ளே இருப்பீங்க. சப்போஸ் டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அப்போர்ட் மூமெண்ட்டில் இருக்க காலேஜஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி கவுன்சிலிங்லேருந்து வெளில போயிடுவீங்க. ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்கும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னால் நீங்கள் டேரெக்டாக காலேஜ் போயிடலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் சில காலேஜ் வந்து உங்களுக்கு கையில் டென்டேட்டிவாக இருக்குது, ஆனால் அந்த அப்போர்டில் ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்குதுன்னா அப்போது அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு. ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் TFC சென்டர் போயிட்டு அங்கே வந்து ஒரிஜினல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த காலேஜில் வந்து அப்போர்ட் மூமெண்ட்டில் காலேஜில் சீட்டு வந்து அலோகேட் ஆகுதோ அந்த காலேஜுக்கு TFC சென்டரு உங்களோட அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து போக வேண்டாம். ஆனால் நீங்கள் அக்செப்ட் மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த காலேஜுக்கு வந்துட்டு 8 டேஸ்க்குள்ளே போயிட்டு அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே பிஃபோர் வந்து 22 அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் 21க்கு முன்னாடியே போய்ட்டு அந்த காலேஜை பார்த்து அங்கே வந்து எவ்வளோ ஃபீஸு என்ன அப்படின்றத வந்து நீங்கள் ஃபோன்லேயே கூட கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக காலேஜை போய் பார்த்து கூட அது ஓகேவா இருக்கா இல்லையான்றதை நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்போ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கணும். அந்த காலேஜை வந்து கேட்டு விசாரிச்சிருக்கணும், எவ்வளோ வந்துட்டு ஃபீஸ் இருக்குது என்னன்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ஸோ வந்து இப்போது நான் இது வரைக்கும் பார்க்கல, பட் இப்போ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா TNEA லாகின்ல வந்து உள்ளே போயிட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து TNEA லாகின்குள்ளே நீங்கள் போயிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குயிக் லிங்க்ஸ்குள்ளே வந்துட்டு இருக்கும். அதில் வந்து TNEA காலேஜஸ் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக்னா ஒரு PDF வந்து டவுன்லோட் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு காலேஜ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜஸை வந்து சர்ச் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ண காலேஜஸை டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ப்ளஸ் அதில் கொடுத்துருக்க நம்பருக்கு, பிரின்சிபல் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக அவங்க வந்து அதுக்கான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வந்து
இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து ஃபேஸ் பண்ணணும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கங்களை வந்து கொடுப்போம். ஸோ until then, bye bye. This is Dinesh. இது உங்கள் வெர்சடைல் ப்ரோ. தேங்க்யூ.